திருவிழியால் இருள் நீக்கியது, குருவடியால் துயர் போக்கியது, மனவலியா என்னை மாற்றியது, என்னை மாற்றியது, என்னை மாற்றியது. அம்மா மருவூர் மண்தானே தேற்றியது என்னை, மருவூர் மண்தானே தேற்றியது என்னை, மருவூர் மண்தானே தேற்றியது. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. என்னோட பேர் ராஜேஷ், திருப்பூர் மாவட்டம். அம்மா என்னுடைய வாழ்க்கையில் நடத்தின மிகப்பெரிய எண்ணிலடங்காத அனுபவம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் பண்ணாங்க. அந்த அனுபவத்தை தான் சக்திகள் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் பேச நல்வாய்ப்பினை கொடுத்த அருள் திரு பங்காரு அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் சமர்ப்பணம். அம்மா, ஒரு நாள் இங்கே தான் மருவத்தூரில் தான் அந்த டைமில் நான் இருந்தேன். அம்மாவை காலையில் தரிசனம் பண்ணுறதுக்காக அப்போ அம்மா தினசரி கோவிலுக்கு வருவாங்க. காலையில் கோவிலுக்கு வந்தாங்க. அம்மாவை சாமி கும்பிட்டுட்டு, அம்மா வரும்போது அம்மாவை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போனேன். அதேமாரி சாயந்தரம் அம்மா கிளம்பும் போதும் அம்மா இங்கே கும்பிட்டுட்டு வீட்டில் ரூமில் போயிட்டு படுத்துட்டேன். அந்த அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குட்டியம்மா முன்னாடி என் கையில் என்னம்மா பண்ணுறது, சுத்தமாக காசே இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு புலம்பிட்டு, அம்மா முன்னாடி புலம்பிட்டு நைட்டு அம்மாட்ட பேசிகிட்டே, குட்டியம்மாட்ட பேசிகிட்டே தனியாக நான் மட்டும்தான் படுத்து தூங்குறேன். அந்த இரவு என்னுடைய கனவுல பங்காரம்மா, அம்மா நீ எதை பற்றியும் நினைக்காத, அம்மா நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ என்ன மனசில் நினச்சாலும் அதை நான் நிறைவேற்றி வைப்பேன். அம்மா அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு உன்னுடைய அக்கௌண்ட்டில், அம்மா அந்த அமௌண்ட்டு கரெக்டாக சொன்னாங்க, 6750 ரூபா நான் உன்னுடைய அக்கௌண்ட்டில் நான் போட்டிருக்கிறேன். அந்த அமௌண்ட்டை காலையில் நீ எடுத்துட்டு நேராக என்னை பாத பூஜையில் என்னை பாரு. அதில் மிச்சம் இருக்கக்கூடிய காசில் 1 ரூபா கூட நீ செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டியம்மாவனுடைய திருமாங்கல்யத்துக்கு என்னுடைய பங்கா அதை நீ வச்சுக்கோ அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. காலையில் நான் எந்திரிக்கிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஒரு விஷயங்களில் ஒரு சில நேரத்தில் அதை நம்புற மாரியும் இருந்தது, நம்பாத மாரியும் இருந்தது. ஆனால் நம்ம நம்புறதும் சரி, நம்பாததும் சரி, முடியாத விஷயங்களை, எத்தனையோ விஷயங்களை நம்ம அம்மா கண்முன்ன மிராக்கெல்லாம் நிறைய நடத்தி காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற அந்த உண்மையில் என்னுடைய தோழர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அவர்கிட்ட. இதுமாரி நைட் என்னுடைய கனவுல அம்மா என்கிட்ட அம்மா பேசுகிறாங்க, இதுமாரிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்குமே ரொம்ப ஒரு திகைப்பாக இருந்தது. அவனும் நானும் பேசிக்கிட்ட ஒரு வார்த்தை கடைசியாக, அம்மா சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே நான் காலையில் எப்பவும் போல் குளித்து கிளம்பிட்டு அம்மா வர டைமுக்கு முன்னாடியே என்னுடைய ஏடிஎம் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டேன். நம்ம மருவத்தூருக்கு ஆலயத்துக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஏடிஎம்மில் தான். வந்த உடனே மூலமந்திரம் மட்டும்தான் சொல்கிறேன். மூலமந்திரம் சொல்லிவிட்டு என்னுடைய ஏடிஎம் கார்டில் பணத்தை போட்டு, அம்மா சொன்ன பணத்தை அந்த 6750 ரூபா நான் அந்த ஏடிஎம்மில் போட்டேன். அந்த அமௌண்ட்டு நான் போட்டு என்னுடைய பின் நம்பர் கேட்டுச்சு. பின் நம்பர் போட்ட உடனே அமௌண்ட்டு ஃபஸ்ட் டைமே வெளியே வந்துருச்சு. எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. இன்னொரு விஷயம், நான் வெளியே வந்த உடனே அதுக்கு ரெசிப்டும் வரல, ஃபோனில் மெசேஜும் வரல. இதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து நான் இங்கே மருவத்தூரில் இப்போ இங்கே இருக்கிறதுனால என்னை அம்மா இடையில கொஞ்ச நாள் இங்கே இருந்துகிட்டு இருந்தேன். அப்போது வீட்டில் இருந்து தான் எனக்கு செலவுக்கு எதுனா ஒன்றுனா அவங்க தான் போட்டு விடுவாங்க. ஏன்னா நான் காலேஜ் படிக்கிற டைமில் எனக்கு இங்கே எதுவும்
கேஷ் எதுவும் கிடைக்காது. அவங்க எனக்கு போட்டு வர கேஷ் வச்சு தான் நான் செலவு பண்ணிவிட்டு அப்படி தான் இருப்பேன். அதுவும் இந்த டைமில் என்கிட்ட சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் மனசில் நினச்சிட்டு அம்மாட்ட வேண்டிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த அன்னைக்கு அம்மா காலையில் அப்படி சொல்லி கையில் வந்துருச்சு. நான் உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், அம்மா அப்பா நீங்கள் ஏதாவது எனக்கு போட்டிங்களா அமௌண்ட் எதுவும்? இல்லைடா, நாங்களே வீட்டுக்கு ரெண்ட்டு கொடுக்கணும், நாங்கள் எதுக்கு உனக்கு போடுறோம், நான்லாம் போடுறதுனால சொல்லாமல் எப்படி போடுவோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், அவரும் வந்து சொல்கிறாரு, இல்லைடா நான் வந்து போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. என்னுடைய ஃபோனுக்கு மெசேஜும் வரல, எடுத்ததுக்கு உண்டான மெசேஜும் வரல. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும், ரொம்ப ஒரு அம்மாவை நம்பினவங்கள கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க, மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நம்ம அம்மா பங்காரம்மா பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் அந்த நினச்சிட்டு அந்த சந்தோஷத்தோட பாத பூஜைக்கு தேவையான பொருளை மட்டும் அதில் இருக்கிற அந்த சில்லறை காசில் வாங்கிட்டு நேராக அந்த அன்னைக்கு காலையில் அம்மாவனுடைய பாத பூஜைக்கு போகிறேன். அம்மா என்ன போன உடனே பார்த்துட்டு சிரிச்சுட்டே ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அம்மா சொல்கிறாங்க, கை பார்த்தீங்க அப்படின்னா அம்மா கை காசு இப்படி பண்ணுவாங்கள்ல, அந்தமாரி இப்படி கை காசு அப்படின்னு அந்த காசு கொடுத்ததை சொல்கிறதுக்காக இப்படி அம்மா பண்ணிவிட்டு மிச்ச காசு இப்படின்னு இப்படி முன்னே காமிச்சிட்டு யூ ஷேப்பில் அந்த கழுத்தில் தாலிக்கு இப்படின்னு கை காமிச்சு அந்த காசை தாலிக்கு வச்சுக்கோ அப்படின்னு இப்படி கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி என்னை அனுப்பிச்சாங்க. எனக்கு வந்து உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நம்ம பங்காரம்மா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடத்துனாங்க. அம்மாவனுடைய ஒரு அருள்வாக்கில் கூட இந்த நேரத்தில் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. நீ அசைவாக இரு, உனக்கு அருளாக நான் இருப்பேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அது இப்போ எனக்கு ஞாபகத்தில் வருது. அந்த அருள்வாக்கில் சொன்ன மாரி நம்ம அம்மா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நமக்காக அம்மா 2 ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறத நான் நிதர்சனமாக நித்தியமாக அந்த நேரத்தில் நான் வந்து அந்த உண்மையை வந்து என்னுடைய வாழ்க்கையில் அம்மா வந்து பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச சக்தி ஒருத்தர், அவங்களுடைய வாழ்க்கையில் இருமுடியில் நடந்த அனுபவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இருமுடியில் இது வரைக்கும் அந்த பொண்ணு எவ்வளவோ அம்மாட்ட நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அம்மாட்ட ஒவ்வொன்றும் கேட்டு தான் பண்ணுவாங்க. சின்ன விஷயம் செஞ்சாலும் அதை கேட்டுட்டு தான் அம்மாட்ட கேட்டுட்டு தான் அந்த விஷயத்த பண்ணுவாங்க. எதுவுமே அவங்களாம் முன்கூட்டி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆசை, ஒரு வேண்டுதல் அம்மாட்ட அந்த இருமுடியில் வச்சாங்க. அந்த இருமுடியின் போது இருமுடி டைமில் எங்களுக்கு ஒரு கருவறை பணி வரணும். அந்த கருவறை பணியும் போது நான் உன்னுடைய கருவறையில் நான் தொண்டு செய்யணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமாக வந்து அவங்களுடைய வேண்டுதல் வந்து அம்மாட்ட வச்சுருக்காங்க. நம்ம பங்காரம்மா அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுடைய மன்றம் இந்த வருஷம் இருமுடியில் அவங்களுக்கு கருவறை பணி போட்டாங்க. அப்படி போடும்போதும் இங்கே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் தான் வந்து கருவறைக்கு இவங்க வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரோ 3 பேரோ அவங்கள தான் வந்து கருவறையில் கூப்பிட்டு அவங்கள தொண்டு செய்கிறதுக்கான உண்டான அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது அவங்கள சடனாக அவங்கள கூப்பிட்டு அந்த அன்னைக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே கருவறைக்குள்ளே நின்று அவங்க தொண்டு செஞ்சது அவங்க நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய ஒரு அற்புதமாக இருந்தது. அம்மா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஒவ்வொன்றும் அம்மாட்ட கேட்டு பண்ணுறாங்க. அவங்க என்னொன்னும் மனசில் நினச்சாலும் அதை அம்மா நடத்தி வைக்கிறாங்க. என்றைக்கோ ஒரு வருஷத்தில் அந்த இருமுடியில் வந்து அவங்க அந்த கருவறையில் இது வரைக்கும் அவங்க கருவறைக்குள்ளே போனதும் இல்லை, தொண்டு செஞ்சதும் இல்லை. சடனாக அவங்களுடைய வேண்டுதல் மனசில் நினச்சதுக்கு நம்ம பங்காரம்மா அவங்களுக்காக அந்த ஒரு நல் வாய்ப்பினை கொடுத்து அவங்கள தொண்டு செய்ய வச்சு அவங்கள வந்து அருளும் ஆசையும் வழங்குறாங்க. இதேமாரி ஒவ்வொரு பக்தர்களுக்கும், இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அம்மாவனுடைய அருளும் ஆசையும் வழங்கி கொண்டே இருப்பாங்க. அம்மா இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒவ்வொரு பக்தர்களும் அவங்க ஒரு மனசில் வந்து நியாயமான கோரிக்கைகளை அவங்க மனசில் வேண்டுறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க, கண்டிப்பாக நடத்துவாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது நம்ம அனுபவத்தில் இங்கே வரக்கூடிய பக்தர்களும் சரி, அவங்க இங்கே வந்து இருமுடி செலுத்திட்டு போனதுக்கப்புறமும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சக்திகளுமே உணருவாங்க.
இந்த நேரத்தில் இந்த இருமுடி டைமில் அம்மாவுக்காக இன்னைக்கு நான் வந்து என்னுடைய வேலையும் விட்டு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் பிரேக் விட்டுட்டு இன்னைக்கு தொண்டு வந்து செஞ்சுட்டு அம்மாவை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. ஓம் சக்தி. ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. இந்த வாய்ப்பினை கொடுத்த அருள் திரு அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் சமர்ப்பணம் அம்மா. ஓம் சக்தி. வேப்பிலையால் விளையாடியது வினையாவும் பரந்தோடியது. வேள்விகள் தான் இங்கு நடக்கிறது, வேண்டும் வரம் யாவும் கிடைக்கிறது. மலர்பதம் தான் மண்ணில் பதிகிறது, மந்திரங்கள் நம்மை காக்கிறது. மஞ்சள் முகம் கண்முன் தெரிகிறது,